லாஸ்ட் எபிசோட்ல லவாவும் குஷாவும் சிவபெருமானால் காப்பாற்றப்பட்டு திரும்பி ராமரோட போர் புரிய வந்ததை பார்த்தோம். இன்றைய எபிசோட்ல தந்தையும் மகன்களும் மறுபடியும் தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி கைலாயத்தில் பார்வதி தேவி சிவன் கிட்ட இந்த ஒரு தடவை நீங்கள் சென்று காப்பாற்றி விட்டீர்கள், இனி எத்தனை முறை உங்களால் காப்பாற்ற முடியும்னு கேக்குறாங்க. அந்த பக்கம் சீதை லவா குஷா தேடி ஓடி வந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இங்க லவாவும் குஷாவும் ஸ்ரீராமருக்கு எதிரா பகவான் வால்மீகிய வணங்கி சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை வர வைக்கிறாங்க. உடனே அமைச்சர் கோவத்தோட லவாகுசா நோக்கி போறாரு. ராமர் அமைச்சரை தடுத்து எனக்கும் இவர்களுக்கும் தான் சண்டை, நீங்க இதுல தலையிட வேண்டாம்னு சொல்லிடுறாரு. லவாவும் குஷாவும் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை ராமரை நோக்கி உபயோகிக்கிறாங்க. இங்க நடப்பதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சிவபெருமானுடைய ஒரு கண்ணிலிருந்து மட்டும் கண்ணீர் வர ஆரம்பிக்குது. பகவான் வால்மீகி அதை உணர்கிறார். இந்த பக்கம் ராமரும் அவங்களுக்கு எதிராக அஸ்திரத்தை ஏந்துறாரு. ராமருடைய கைகள்ல இருந்து அவர் அணிந்திருந்த மோதிரம் கீழே விழுது. அந்நேரம் சண்டை நடந்துட்டு இருக்கிற இடத்துல எல்லாருடைய கண்களும் கூசுற மாதிரி ஒரு பிரகாசமான ஒளி வீசுது. யாருன்னு பார்த்தா பகவான் வால்மீகி காட்சி கொடுக்கிறாரு. ஸ்ரீராமரும் லவாகுஷாவும் அவரை பணிவோட வணங்குறாங்க. ஏதும் பேசாம கொஞ்ச நேரத்திலேயே வால்மீகி மறைஞ்சிடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு லவாகுஷாவுடைய ஆசிரம குரு வராரு. தன்னுடைய கையில ஒரு கலசத்தையும் வச்சிருக்கிறாரு. குரு ராமர் அருகில் வந்து ராமரை வணங்கி, ஸ்ரீராமரே, உங்கள் தம்பிகளையும் உங்கள் நண்பர்களையும் காப்பாத்துறதுக்காகத்தான் பகவான் வால்மீகி என்னை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்னு சொல்றாரு. லவா குஷா, நீங்க 2 பேரும் திரும்பவும் ஆசிரமத்துக்கு வரணும்னு பகவான் வால்மீகி கட்டளையிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் உடனே கிளம்புங்கன்னு சொல்றாரு. இப்ப ராமர் குருவை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய தம்பிகள் இருக்கும் இடத்துக்கு வேகமா போயிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. குஷா கீழே விழுந்து கிடந்த ராமருடைய மோதிரத்தை வந்து எடுக்கிறாரு. அந்த பக்கம் சீதை வேகமா பதட்டத்தோட ஓடி வந்துட்டே இருக்கிறாங்க. லவாவும் குஷாவும் அதே வழியில தான் ஆசிரமத்திற்கு நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. தன் மகன்களை பார்த்தா சந்தோஷத்தில் சீதை கீழே விழுந்து ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. தன் கைகளை நீட்டி அன்போடு மகன்களை அழைக்க லவாவும் குஷாவும் அம்மாவை பார்த்தா சந்தோஷத்துல ஓடி போய் சீதையை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. உடனே சீதை, மகன்களே, நீங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதும் ஆகவில்லையே, உங்களுக்கு தெரியும் அல்லவா, நீங்கள் என் பிள்ளைகள் மட்டுமல்ல, என் உலகமே நீங்க தான் அழுகிறாங்க. லவாகுசா உடலில் சில காயங்கள் இருப்பதை பார்த்தா சீதை பதறி போய், இந்த காயங்கள் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு லவா, அம்மா, இன்னைக்கு யாராலும் செய்ய முடியாததை நாங்க செஞ்சிருக்கோம். ராமாயணம் முழுமை அடைகிறதை இனி யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்ல, உடனே குஷா, இதோ பாருங்க அம்மா, ஆதாரம்னு சொல்லி குஷா ராமருடைய மோதிரத்தை சீதை கிட்ட கொடுக்கிறாரு. இந்த மோதிரம் உங்க 2 பேருக்கும் எப்படி கிடைச்சதுன்னு சீதை கேட்கிறாங்க. அதற்கு லவாவும் குஷாவும், தாய் சீதை அயோத்திக்கு திரும்ப வரதை இனி யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சீதை கோவமா, நீங்க 2 பேரும் எங்க போனீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. உடனே குஷாவும், அம்மா, உங்ககிட்ட சொல்லாம நாங்க இதை செய்து விட்டோம். ஒரு விஷயத்த உங்ககிட்டேந்து மறைச்சிட்டோம், மன்னிச்சிடுங்க அம்மா. ஆனா ராமாயணத்தை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்றாரு. உடனே சீதை, லவா, குஷா என்ன சொல்றான், இந்த மோதிரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு லவா, அம்மா, மோதிரம் பகவான் ஸ்ரீராமருடையது. இன்னைக்கு நாங்கள் இருவரும் ஸ்ரீராமருக்கு எதிராக போர் செய்தோம்னு நடந்த எல்லா விஷயத்தையும் லவாவும் குஷாவும் சீதை கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட சீதை வேதனை தாங்க முடியாமல் தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை இறுக்கமா பிடிக்கிறாங்க. சீதையின் கைகளிலிருந்து ரத்தம் வருகிறது. சீதை பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறாங்க. லவாவும் குஷாவும், ஏன் அம்மா, என்னாச்சு, ஏன் இப்படி அழறீங்கன்னு கேக்குறாங்க. சீதையோட கைகளில் இருந்து வரும் ரத்தத்தை பார்த்து மகன்களும் வேதனை அடைகிறாங்க. இப்ப சீதையின் கண்ணீர் நிலத்தில் பட்டதும் உடனே இயற்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. காற்று பலமா வீச ஆரம்பிக்குது. என்னவாயிற்றம்மா, ஏன் அழறீங்கன்னு மகன்கள் கேட்க, அதற்கு சீதை, ஏன் இன்னும் என்னுடைய கதை முடியாமல் இருக்கிறதுன்னு நினைச்சுதான் நான் வேதனை கொள்கிறேன். நீங்கள் இருவரும் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க மதிக்க வேண்டியவருக்கு எதிராக நீங்க வில்லை ஏந்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. சீதை அழகிற சத்தம் கேட்டு அனுமனும் இங்க அழுதுட்டு இருக்கிறாரு. எனக்கு சீதை அழுகிறத பார்ப்பதை விட ஹனுமன் அழுகிறதை பார்க்கும் காட்சிதான் நம் கண்களையும் கலங்க வைக்கிறது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. அப்படியே கட் பண்ணி கைலாயத்துல பார்வதி தேவி, சீதையும் இயற்கை தானே, ஆனாலும் பாருங்க, சீதையின் வேதனையை அந்த இயற்கையாலேயே தாங்க முடியவில்லை. நீங்க இது மகிழ்ச்சியான முடிவாகத்தான் இருக்கும்னு சொன்னீங்க, ஆனா ராமாயணம் இப்படித்தான் முழுமை அடையுமான தேவியும் வருத்தப்படுறாங்க. அந்த பக்கம் ராமருடைய தம்பிகளுக்கும் நண்பர்களுக்கும் மருத்துவர்கள் தொடர்ந்து வைத்தியம் செஞ்சுட்டே இருக்காங்க. அங்கேயும் காற்று பலமா வீசிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இப்ப லவாவும் குஷாவும், அம்மா, எங்களை மன்னிச்சிருங்க, அழாதீங்க, நீங்களும் ஸ்ரீராமரை மதிக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ராமாயணத்தை முடிப்பதற்கு வேற வழி தெரியவில்லை, எங்களை மன்னிச்சிடுங்க அம்மா, அழாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வைத்தியர்கள் ராமருடைய தம்பிகளின் மனைவிகளிடம் இயற்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது,
நமக்கு நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவது போல் உள்ளதுன்னு வைத்தியர் சொல்லிட்டு இருக்கிறாரு. கைலாயத்துல பார்வதி தேவி சீதைக்கு நடந்த அனைத்து உண்மைகளும் தெரிய வந்தால் அவளால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? சத்ருகன், பரதன், லட்சுமணன், ராமருடைய நண்பர்கள்னு இப்படி எல்லாரும் பாதிப்படைந்தது தெரிய வந்தால் அவள் அதை எப்படி தாங்கிக் கொள்வாள்? லவாகும் குஷாகும் கூட உண்மை தெரிய வந்தால் அவர்களாலும் இதை தாங்கிக் கொள்ள முடியுமா? தன்னுடைய தந்தை மீதே தாக்குதல் நடத்திவிட்டோமே என்று அவர்கள் வருத்தப்பட மாட்டார்களான்னு தேவி கேட்கிறாங்க. அதற்கு சிவபெருமான், தேவி, காரணமின்றி எதுவும் நடக்காது. நடந்த இந்த சம்பவங்கள் தான் ராமாயணத்திற்கு முடிவினை கொண்டு வரப்போகிறது. தயவு செய்து புரிந்து கொள்ள முயற்சி செய். இதற்கு மேல் என்னால் உன்னிடம் எதையும் கூற முடியாதுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் சீதை, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்ரீராமருக்கு எதிராவில்லை இருந்தீங்களா? அவரை தாக்குனீங்களா? நீங்கள் இருவரும் என்னிடம் ராமாயணத்தை முடிக்கப் போகிறோம்னு தான் என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இப்போ ராமாயணத்தை நிரந்தரமா முடிக்க முடியாதபடி பண்ணிட்டீங்க. 2 பேரும் ஸ்ரீராமரை தாக்கி நீங்க 2 பேரும் பெரிய பாவத்தை செய்து விட்டீர்கள். மன்னிக்க முடியாத தவற செஞ்சுட்டீங்க. ராமரையே எதிர்கொள்ளும் அளவிற்கு நீங்க 2 பேரும் அவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டீங்களா? சீதை கோபத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. லவாவும் குஷாவும், அம்மா, தாய் சீதையையும் ஸ்ரீராமரையும் ஒன்னு சேர்க்க தான் நாங்க இந்த எல்லா முயற்சியையும் எடுத்தோம். ஆனா இதை ஸ்ரீராமரும் கேட்கவில்லை. நீங்களும் எங்களை புரிந்து கொள்ளவில்லை. ஸ்ரீராமருடைய தம்பிகள் கிட்டையும் இதை சொல்லத்தான் நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் அவர்களும் நாங்க சொல்றத புரிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதும் சீதை உடனே நின்னுடுறாங்க. தம்பிகளா? அப்படின்னா நீங்க 2 பேரும் அவங்க கூடயும் சண்டை போட்டீங்களா? என்ன நடந்ததுன்னு என்கிட்ட முழுசா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. உடனே லவாவும் குஷாவும் சீதை கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இத கேட்டதும் சீதை, சத்ருகனன், லட்சுமணன், பரதன், அங்கதன், சுக்ரீவன், விபீஷணர் இவங்க எல்லாரையும் நீங்க தாக்குனீங்களான்னு சீதை வேதனையோடு கேக்குறாங்க. அதற்கு மகன்கள், ஆமா ஆமா, எங்களுடைய இலக்குக்கு அவங்களுடைய அனைவரும் எதிரா செயல்பட்டாங்க. அதனால தான் அவங்கள் அனைவரையும் நாங்கள் மயக்கமடைய செய்தோன்னு சொன்னதுமே சீதை அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க 2 பேரும் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? பெரிய தவற செஞ்சிட்டீங்க. நான் தோத்து போய்விட்டேன் மகன்களேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உங்கள் தந்தையின் எண்ணம் உங்களுக்கு தோன்றாதபடி உங்களை வளர்த்தேன். அனைத்து பண்புகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆனா இப்போ என்னுடைய வளர்ப்பும் என்னுடைய நோக்கமும் அந்த மதிப்புகளாலேயே தோர்த்து விட்டதுன்னு அழுகுறாங்க. உடனே லவாவும் குஷாவும், அம்மா, நாங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். ஆனா அவர்கள் தான் அதை கேட்கவில்லைன்னு மகன்கள் சொல்ல, அதற்கு சீதை, நீங்க செய்த போரை நீதி என்று நீங்கள் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் செய்தது உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பாவம். ராமாயணத்தை முடிக்கப் போகிறோன்னு என்கிட்ட சொல்லிட்டு நீங்க 2 பேரும் எங்கிட்டேந்து உண்மையை மறைச்சிட்டீங்க. ரகுகுலத்தையே முடிவுக்கு கொண்டு வரும் செயலில் தான் நீங்க 2 பேரும் செயல்பட்டிருக்கீங்க. நீங்க செய்த இந்த தவறுக்காக நான் உங்களை தண்டிக்கத்தான் போறேன்னு சொல்றாங்க. அம்மா, நாங்க செய்தது தவறுதான். உண்மையை உங்ககிட்டேந்து மறைச்சிட்டோம். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க அதை ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. உடனே சீதை, நீங்க 2 பேரும் ரகுகுலத்தை சேர்ந்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க. அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதன பிறகு உங்க இருவராலும் உங்க அம்மா கூட சேர்ந்து வாழ முடியாது. உங்க அம்மா இல்லாம தான் நீங்க 2 பேரும் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும்னு சொல்றாங்க. உடனே லவாவும் குஷாவும் இதை கேட்டு, இல்ல அம்மா, இல்ல, இவ்வளவு கடுமையான தண்டனையை எங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு குஷா அழுகிறாரு. அதற்கு சீதை, என்னுடைய பிரபு ஸ்ரீராமரையே, உங்கள் இருவராலும் தாக்க முடியும் என்றால் இதுவும் சாத்தியம்தான்னு சொல்றாங்க. உடனே லவாவும் குஷாவும், அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அதற்கு சீதை, நீங்க 2 பேரும் பிடிவாதமா எந்த ராமாயணத்தோட ராமரையும் சீதையையும் ஒன்று சேர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ராமாயணத்துல உள்ள சீதை நான் தான். லவாவும் குஷாவும் இதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்க இருவரும் தாக்குதல் நடத்திய ஸ்ரீராமர் தான் உங்களுடைய தந்தைன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. லவாவும் குஷாவும் ராமர் தங்களிடம் சொன்னதையும் சீதை தங்களிடம் சொன்னதையும் ஞாபகப்படுத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, நாங்க 2 பேரும் தேடிக்கொண்டிருந்த தாய் சீதை நீங்கள் தானா? நுலவா கேட்கிறாரு. அம்மா, அப்படின்னா பகவான் ஸ்ரீராமர் தான் எங்களுடைய தந்தையான்னு குஷா கேட்கிறாரு. அதற்கு சீதா, ஆமா, நீங்க யாரை நோக்கி ஆயுதங்களை ஏந்துனீங்களோ அவர்தான் உங்களுடைய தந்தைன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் ஹனுமனும் அழுதுகிட்டே, இப்பதான் என்னுடைய மனசுல இருந்த பாரமே குறைய ஆரம்பிச்சிருக்கு. இறுதியா தாய் சீதை லவகுஷா கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷத்துல அழுகிறாரு. கைலாயத்துல பார்வதி தேவி, இந்த தருணமும் இந்த நேரமும் ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் சீதை லவகுஷா கிட்ட இந்த போரை செய்து நீங்க 2 பேரும் என்ன இலக்கை அடைந்தீர்கள்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ ரகுகுலத்தை சேர்ந்த அவர்களில் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டால் உங்க தாயான இந்த சீதையை நீங்க என்னென்றும் இழந்துடுவீங்க. இத கேட்டு லவாவும் குஷாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. பிரபு, பிரபுன்னு சொல்லிட்டு சீதை அங்கிருந்து வேகமா ஓடிட்டு இருக்கிறாங்க. நாம 2 பேரும் பெரிய தவறு செஞ்சுட்டோம்னு லவாவும் குஷாவும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் சீதை சண்டை நடந்த இடத்துக்கு வராங்க.
அங்க ராமர் நின்று சண்டையிட்ட அந்த இடத்த பார்த்து தன் கையில் இருக்கும் ராமருடைய மோதிரத்தை பார்த்து அழுகுறாங்க. அப்பா தாயே ஒரு குரல் கேக்குது. சீதையும் யாருன்னு திரும்பி பார்த்தா ஹனுமன் கூப்பிடுறாரு. ஹனுமனை பார்த்த சீதை பதட்டத்தோட ஹனுமன் கிட்ட ஓடுறாங்க. மகனே, என்ன இதெல்லாம்? எப்படி இதெல்லாம் நடந்தது? எதுக்காக நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டே சீதை அந்த கட்டை அவிழ்க்க போறாங்க. உடனே அனுமனும், அன்னைய என்னை மன்னிச்சிருங்க. என்னால இந்த கட்டிலிருந்து வெளியே வர முடியாது. நான் கொடுத்த வாக்கினால் தான் நான் இப்படி கட்டுப்பட்டிருக்கிறேன். நடந்துட்டு இருந்த போரை தடுக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனா என்னால உண்மையை சொல்ல முடியலன்னு சொல்றாரு. உடனே சீதை, அப்படி என்றால் சண்டை ஆரம்பிச்சதிலிருந்தே நீ இந்த இடத்துல தான் இருந்தியான்னு கேக்குறாங்க. லவாவும் குஷாவும் யார் என்று உனக்கு தெரியும். அவங்க யாரை எதிர்த்து சண்டை போடுறாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே. அப்படி இருந்தும் நீ ஏன் சண்டையை தடுத்து நிறுத்தலைன்னு கேக்குறாங்க. நான் கொடுத்த வாக்கினால் தான் என்னால போரை தடுத்து நிறுத்த முடியலன்னு சொல்லிட்டு ஹனுமான் அழுகிறாரு. உடனே சீதை, ராமருடைய தம்பிகளையும் நண்பர்களையும் விட உனக்கு அந்த வாக்கு பெரிசாகி விட்டதா? பெரிய பெரிய தவறுகள் இங்கே அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக நடந்திருக்கு. நீயும் அமைதியா நின்னு இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்க. லவாவும் குஷாவும் தங்களுடைய தந்தைக்கு எதிராகவே ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறாங்க. அதையும் பார்த்துட்டு நீ அமைதியா இருந்திருக்க. நீ என் குடும்பத்துக்கு பக்கத்துல அவங்க கூட தான் இருந்த. நான் உன்னை முழுவதுமாக நம்பினேன். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பார்கள்னு நினைச்சேன். என்னுடைய மகன் இருக்கும் வரைக்கும் எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாதுன்னு நினைச்சேன். அவர்கள் அனைவரையும் பாதுகாக்கும் பொறுப்பை நான் உன்னிடம் தானே ஒப்படைத்தேன். ஆனா விதியின் விளையாட்டை பார்த்தியா? என்னுடைய 2 மகன்கள் கூடவே என்னுடைய மகனான நீயும் நான் நினைத்தது தவறுன்னு நிரூபிச்சிட்ட. என்னுடைய நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட. நீ இருந்தும் கூட இதெல்லாம் எப்படி நடந்தது ஹனுமான்? சீதை அழ, அனுமனும் பதில் சொல்ல முடியாம அழுகிறாரு. நான் அங்கு செல்லண்டும், நான் அங்கு செல்லண்டும்னு அழுதுகிட்டே சீதை அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க. உடனே அனுமனும், தாயே, தாங்கள் அங்கு சென்று பிரிவின் வழியை முடிவுக்கு கொண்டு வாங்கள். பகவான் ராமரை சென்று சாந்திங்கள்னு அழுதுட்டே இருக்காரு. அந்த பக்கம் தேவர்கள் ஸ்ரீராமரும் சீதையும் மறுபடியும் சேர போறாங்கன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் சீதையும் ராமரின் கூடாரங்கள் இருக்கும் இடத்துக்கு வந்துடுறாங்க. இத பார்த்துட்டு பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட, ராமரும் சீதையும் ஒண்ணு சேர போறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் சீக்கிரமே அது நடக்கும்னு சொல்றாரு. இப்ப சீதை கூடாரத்தை நோக்கி வேகமா ஓடிவாருங்க. திடீர்னு சீதை ராமருக்கு கொடுத்த வாக்கை ஞாபகப்படுத்தி பார்க்கறாங்க. அநேரம் 2 வீரர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. உடனே சீதை அந்த இடத்துல இருந்து ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. என்னுடைய மகன்களே என்னுடைய குடும்ப உறுப்பினர்களின் பாதிப்பிற்கு காரணமாயிட்டாங்க. இது நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சீதை மறுபடியும் ஹனுமான் இருந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சீதையை பார்த்த ஹனுமான், அன்னையே, நீங்க பகவான் ராமரை சந்தித்தீர்களான்னு கேட்கிறாரு. உடனே சீதை ஹனுமான் கிட்ட, என்னை மன்னிச்சிடு ஹனுமான். என்னுடைய உணர்ச்சிகளால் உன்னுடைய வாக்கினை நான் பெருசாக நினைக்கல. நான் கொடுத்த வாக்கை பத்தி நான் யோசிச்ச பிறகுதான் உன்னுடைய வாக்கை பத்தி நான் யோசிச்சேன். என்னுடைய வாக்கை என் பிரபுவிற்கு நான் கொடுத்தேன். அதனால என்னால் அவரை சந்திக்க முடியவில்லை. என்னுடைய மனதில் வலி ஏற்பட்ட பின்தான் உன்னுடைய வலியையும் நான் புரிந்து கொண்டேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே சரியாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்னுடைய கதையையும் நான் முடித்துக்கொள்வேன்னு சொல்றாங்க. உடனே ஹனுமான், இல்ல தாயே, அப்படி சொல்லாதீர்கள்னு சொல்றாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை 5 மணிக்கு பார்க்க லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீராம் என்று பதிவிடுங்கள்.